டபுள் மீனிங்கில் தகர டப்பாவை தார் ரோட்டில் உருட்டி விட்டது போல் கடகடவென வசனம் பேசும் காமெடி நடிகர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்து கொண்டிருப்பவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் காலம் முதல் தனுஷ், சிம்பு காலம் வரையிலும் தனது காமெடியில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கலகலப்பு ஊட்டி கொண்டிருப்பவர். 20 வயது இளைஞர் போல் இன்றும் இரட்டை வசனங்கள் பேசி சிரிக்க வைக்கும் ஒற்றை மனிதர். காமெடி, குணச்சித்திர வேடங்களில் நடித்து சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தவர். மாபெரும் நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் 1936ஆம் ஆண்டு சிதம்பரம், கடலூர் மாவட்டத்தில் பிறந்தார். இவர் BL படித்த ஒரு வழக்கறிஞர். ஜோதிடம் பார்ப்பதிலும் கற்றுக்கொண்டவர். இவர் பல திரைப்படங்களுக்கு திரைக்கதையும் எழுதியுள்ளார். கமலஹாசன் முழு கதையின் நாயனாக நடித்த மாலை சூடவா திரைப்படத்திற்கும் இவர்தான் திரைக்கதை எழுதியுள்ளார். சித்ராலயா என்ற திரைப்பட வார இதழின் ஆசிரியராகவும் இருந்துள்ளார். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் 1965ஆம் ஆண்டு கதாநாயகியாக நடித்தவரும், சிந்து பைரவி திரைப்படத்தில் நடிகை சுஹாசினி அவர்களின் அம்மாவாக நடித்தவருமான நடிகை மணிமாலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1936ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி பிறந்தார். இவருடைய பெற்றோர்கள் KR நடராஜ சாஸ்திரி, சிவகாமி அம்மையார். இவர்களுக்கு 7 பிள்ளை. அந்த 7 பேரில் ஒருவராக பிறந்தவர்தான் வெண்ணிராடை மூர்த்தி. இவர் BL படித்துவிட்டு முதலில் ரெமிண்டங் ரேண்டின் விற்பனை பணியாளராக வேலை பார்த்தார். ஆனால் அதிக இடங்கள் அலைய வேண்டியிருந்ததால் அந்த வேலையை விட்டுவிட்டார். புதிய வேலையை தேடி சென்னை வந்த அவர் மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் ஆங்கில துறையில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1959, 1960இல் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். சினிமா தயாரிப்பாளரான CV ஸ்ரீதர் அவரின் நண்பரான சக்கரவர்த்தி என்பவரை சந்தித்து தனது நடிப்பு ஆசையை பற்றி கூறினார். சக்கரவர்த்தியும் வெண்ணிராடை மூர்த்தியும் நெருங்கிய நண்பர்கள். முன்னதாக வெண்ணிராடை மூர்த்தி அவர்களின் நடிப்பு திறமையை நன்கு அறிந்து வைத்திருந்த சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குனர் ஸ்ரீதரிடம் இவரை பற்றி அறிமுகம் செய்கிறார். 1965ஆம் ஆண்டு வெண்ணிராடை என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் அவர் வெண்ணிராடை மூர்த்தி என்று அழைக்கப்பட்டார். அதே திரைப்படத்தில்தான் நடித்து மாபெரும் கதாநாயகியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா அம்மையார் கதாநாயகியாக அறிமுகம் ஆகியிருந்தார். 1965ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து கொண்டிருப்பவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் போன்ற கருப்பு வெள்ளை கதாநாயகர் காலம் முதல் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், பிரபு, மோகன், முரளி என ஈஸ்ட்மெண்ட் காலகட்டத்தில் உள்ள நடிகர் முதல் அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் என இப்போது சினிமாவில் இருக்கும் கதாநாயகர்கள் வரை அனைத்து முன்னணி ஹீரோக்களிடம் நடித்து கொண்டு இருப்பவர். 60 வருடங்களாக சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் திரு வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அந்த திரைப்படங்கள் வெளியான வருடங்களையும் காணலாம். 1965ஆம் ஆண்டு வெண்ணிராடை, 1966ஆம் ஆண்டு தேன்மலை, காதல் படுத்தும் பாடு, 69ஆம் ஆண்டு அஞ்சலி பெட்டி, 520, சிவந்த மண், 4 கில்லாடிகள், 1971ஆம் ஆண்டு இருளும் ஒளியும், முகமது பின் துக்ளக், உத்தரவின்றி உள்ளே வா, 1972ஆம் ஆண்டு காசைதான் கடவுளடா, 73ஆம் ஆண்டு பொன் வண்டு, 74ஆம் ஆண்டு எங்கம்மா சபதம், அத்தையா மாமியா, பாத பூஜை, 1975ஆம் ஆண்டு அன்பே ஆறுயிரே, 76ஆம் ஆண்டு அன்னக்கிளி, வாழ்வு என்பக்கம், 1977ஆம் ஆண்டு காலமடி காலம், 1977ஆம் ஆண்டு காயத்ரி, சிட்டுக்குருவி, முள்ளும் மலரும்,
சக்கப்போடு போடு ராஜா, 1979ஆம் ஆண்டு குப்பத்து ராஜா, ஏணிப்படிகள், அழியாத கோலங்கள், 1980ஆம் ஆண்டு ஜம்பு, உல்லாச பறவைகள், நீரோட்டம், கண்ணில் தெரியும் கதைகள், 1981ஆம் ஆண்டு பாலா நாகம்மா, கன்னித்தீவு, நந்தி, பன்னீர் புஷ்பங்கள், சிவப்பு மல்லி, சங்கர்லால், காதலபூ, கீழ்வானம் சிவக்கும், ராஜா எங்க ராஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1982ஆம் ஆண்டு தேவியின் திருவிளையாடல், தனியாத தாகம், அழகிய கண்ணே, தனிக்காட்டு ராஜா, சங்கிலி, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தீராத விளையாட்டு பிள்ளை, நடமாடும் சிலைகள், இனியவளே வா, பரீட்சைக்கு நேரமாச்சு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1983ஆம் ஆண்டு சிலுக் 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 என்ற திரைப்படத்திலும், உருவங்கள் மாறலாம், நெஞ்சமெல்லாம் நீயே, சிவப்பு சூரியன், வரதட்சணை கல்யாணம், இளமை காலங்கள், அந்த சில நாட்கள், உயிருள்ளவரை உஷா, தம்பிகள், சாட்சி, தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், மனைவி சொல்லே மந்திரம், தங்கைக்கோர் கீதம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1984ஆம் ஆண்டு மதுரை சூரன், தீர்வு என் கையில், காதல பூ, வெற்றி, வேங்கையின் மைந்தன், மாமன் மச்சான், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, சங்க நாதம், சங்கரி, இரு மேதைகள், குடும்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1985ஆம் ஆண்டு நல்ல தம்பி, கன்னிராசி, புது யுகம், நவக்கிரக நாயகி, ராமன் ஸ்ரீராமன், நான் சிகப்பு மனிதன், இரண்டு மனம், வீட்டுக்காரி, எங்கள் குரல், உரிமை, ஸ்ரீ ராகவேந்திரா, உனக்காக ஒரு ரோஜா, ராஜ ரிஷி, நீதியின் மறுபக்கம், சமய புறத்தாலே சாட்சி, பாடும் வானம்பாடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1986ஆம் ஆண்டு ஆனந்த கண்ணீர், குளிர்கால மேகங்கள், சினிமா, முதல் வசந்தம், மனிதனின் மறுபக்கம், மைதிலி என்னை காதலி, பாரு பட்டினம் பாரு, ஒரு இனிய உதயம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு சிறைப்பறவை, பாடு நிலவை, ஆனந்த், ஜல்லிக்கட்டு, எங்க ஊரு பாட்டுக்காரன், எங்க வீட்டு ராமாயணம், கல்யாண கச்சேரி, தீர்த்த கரையினிலே, முப்பெரும் தேவியர், செண்பகமே செண்பகமே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1988ஆம் ஆண்டு மணமகளேவா, அண்ணா நகர் முதல் தெரு, காலையும் நீயே மாலையும் நீயே, சர்க்கரை பந்தல், சொல்ல துடிக்குது மனசு, தெற்கத்தி கல்லன், ரெண்டும் ரெண்டும் அஞ்சு, பாட்டி சொல்லை தட்டாதே, சூர சம்ஹாரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1989ஆம் ஆண்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், சட்டத்தின் பிறப்பு விழா, தங்கமணி ரங்கமணி, புதிய பாதை, ஆவதெல்லாம் பெண்ணாலை, மூடு மந்திரம், தர்மதேவன், தங்கமான புருஷன், தங்கமணி ரங்கமணி, அண்ணனுக்கு ஜெய், கை வீசம்மா கைவீசு, பொறுத்தது போதும், ராஜா ராஜாதான், சட்டத்தின் மறுபக்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1990ஆம் ஆண்டு காவலுக்கு கெட்டிக்காரன், இதய தாமரை, ஆடி வெள்ளி, சேலம் விஷ்ணு, நிலா பெண்ணே, எங்கிட்ட மோதாதே, மல்லுவெட்டி மைனர், மைக்கேல் மதன காமராஜன், நடிகன், எதிர்காற்று, வாலிப விளையாட்டு, ஆத்தா நான் பாசாயிட்டேன், ஈரமான ரோசாவை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1991ஆம் ஆண்டு தங்கமான தங்கச்சி, நண்பர்கள், செந்தூர தேவி, சாந்தி எனது சாந்தி, பொண்டாட்டி தான், வீட்டில் எலி வெளியில் புலி, கிழக்கு கரை, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், குறும்புக்காரன், தாயம்மா, இது நம்ம பூமி, ரிக்ஷா மாமா, செண்பக தோட்டம், தங்கராசு, சிங்கார வேலன், சேவகன், பிரம்மச்சாரி, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, சத்தியம் அது நிச்சயம், மீரா போன்ற திரைப்படங்களில் நடித்தார்.
1993ஆம் ஆண்டு முத்து, சின்ன மாப்பிள்ளை, மாமியார் வீடு, பெற்றெடுத்த பிள்ளை, மின்மினி பூச்சிகள், பிரதாப், உள்ளே வெளியே, ராஜாதி ராஜ, ராஜ குலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற திரைப்படம், தேர்ச்சி மதிப்பெண், ஆத்மா, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, பொண்டாட்டி பொண்டாட்டி தான், மறவன், கருப்பு வெள்ளை, கற்பகம் வந்தாச்சு, எங்க முதலாளி, பாரம்பரியம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1994ஆம் ஆண்டு காவியம், வாங்க பார்ட்னர் வாங்க, சின்ன புள்ள, செவ்வந்தி, சத்தியவான், செவத்த பொண்ணு, என் ராஜாங்கம், பிரியங்கா, பதவி பிரமாணம், பொண்டாட்டியே தெய்வம், கில்லாடி மாப்பிள்ளை, மனசு ரெண்டும் புதுசு, அத்தமக ரத்தினமே, மாப்பிள்ளை மனசு பூ போல, வா மகளே வா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1995ஆம் ஆண்டு வள்ளி வர போறா, மனதிலே ஒரு பாட்டு, ராஜா எங்க ராஜா, ஆண் அழகன், தாய் தங்கை பாசம், மோகமுள், அவதாரம், ராஜாவின் பார்வையிலே, நாடோடி மன்னன், சந்தைக்கு வந்த கிளி, உதவும் கரங்கள், நீலக்குயில், வர்றார் சண்டியர், காதல் பறவைகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1996ஆம் ஆண்டு இரட்டை ரோஜா, மாப்பிள்ளை மனசு பூ போல, காலம் மாறி போச்சு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், டாடா பிர்லா, அந்த நாள், மிஸ்டர் ரோமியோ, கோவாலா கோவாலா, புருஷன் பொண்டாட்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1997ஆம் ஆண்டு காலமெல்லாம் காதல் வாழ்க, நல்ல மனசுக்காரன், தாலி புதுசு, பொங்கலோ பொங்கல், கல்யாண வைபோகம், தேடினேன் வந்தது, பெரிய மனுஷன், வீரவாண்டி கோட்டையிலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1998ஆம் ஆண்டு கலர் கனவுகள், பொண்ணு விளையிற பூமி, ரத்னா, அவள் வருவாளா, கோல்மால், பூந்தோட்டம், தாயின் மணிக்கொடி, பொன்மானை தேடி, சிவப்பு நிலா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1999ஆம் ஆண்டு அடுத்த கட்டம், முகம், புது குடித்தனம், திருப்பதி ஏழுமலை வெங்கடேச ஆகிய திரைப்படங்களிலும், 2000ஆம் ஆண்டு தை பிறந்தாச்சு, அதே மனிதன், கந்தா கடம்பா கதிர்வேலா, மகளிருக்காக போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2001ஆம் ஆண்டு நாகேஸ்வரி, தாலிகாத்த காளியம்மன், சிகாமணி ரமாமணி, சொன்னால் தான் காதலா, கிருஷ்ணா கிருஷ்ணா, குங்குமப்பொட்டு கவுண்டர், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வேதம், சாக்லேட், கோட்டை மாரியம்மன், கவுண்டர் வீட்டு மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2002ஆம் ஆண்டு கற்பூர நாயகி, ஏழுமலை, ஸ்ரீ, ஐ லவ் யூடா, அன்னை காளிகாம்பாள், ராமச்சந்திரா, சாரி அம்மா, நன்றாக முடிந்தது, சாமி, பரசுராம், கலாட்டா கணபதி, அன்பே உன் வாசம், அலை, ஜெய்ராம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டு மதுரை, எம் குமரன் சன்னாப் மகாலட்சுமி, ஜெயம், கொச்சி ராஜாவு என்ற மலையாள திரைப்படம் ஆகிய படங்களில் நடித்தார். 2005ஆம் ஆண்டு வீரண்ணா, பிரதி ஞாயிறு 9:30 முதல் 10 வரை, காற்றுள்ள வரை, பொன்னியின் செல்வன், அலையடிக்குது, வணக்கம் தலைவா, மதராசி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2006ஆம் ஆண்டு இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, கைவந்த கலை, குருஷேத்திரம், வாத்தியார், குமரன், மா ஆகிய திரைப்படங்களிலும், 2007ஆம் ஆண்டு மதுரை வீரன், 18 வயசில், தவம் ஆகிய திரைப்படங்களிலும், 2008ஆம் ஆண்டு திண்டுக்கல் சாரதி, உன்னை நான், துறை ஆகிய திரைப்படங்களிலும், 2009ஆம் ஆண்டு ஜெகன் மோகினி, அந்தோனி யார், சிவகிரி, ஒரு காதலன் காதலி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2010ஆம் ஆண்டு தமிழ் படம் சுறா, ரசிக்கும் சீமானி, உச்சாயி, வல்லக்கோட்டை ஆகிய படங்களிலும், 2011ஆம் ஆண்டு உலகம் சுற்றும் வாலிபன்,
தம்பி வெட்டோத்தி சுந்தரம், மகாராஜா ஆகிய திரைப்படங்களிலும் 2012ஆம் ஆண்டு மனங்கொத்தி பறவை, 2013ஆம் ஆண்டு சும்மா நச்சுன்னு இருக்கு, ஆதியா சூர்யா, 2014ஆம் ஆண்டு பனி விழும் நிலவு, 2015ஆம் ஆண்டு கில்லாடி, சண்டமாருதம், ரொம்ப நல்லவண்டா நீ ஆகிய திரைப்படங்களிலும், அதே ஆண்டு வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க என்ற திரைப்படத்திலும், 2018ஆம் ஆண்டு இட்லி என்ற திரைப்படத்திலும் நடித்தார். இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மாபெரும் நடிகர் வெண்ணிநடை மூர்த்தி அவர்கள்.